ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்லுவேன். நம்பர் ஒன் வந்து உங்களோட டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், உங்களோட டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின்ங்கிறது எப்படின்னா உங்களோட ரொட்டீன் அண்ட் யுவர் ஹேபிட்ஸ் ரொம்ப 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 அது முக்கியம். உங்களோட நாளை எப்படி இது பண்ணுறீங்க, அந்த எப்படி ஷெடியூல் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் படிக்கணும், எக்ஸசைஸ், நம்மளோட உறக்கம், ஸ்லீப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். கிளாஸஸ் போகிறது, அந்த நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா பஸ்ஸில் போவேன். திருவற்றூர்லேருந்து அண்ணா நகருக்கு பஸ்ஸில் வருவேன். டேஸ் காலர் தான் அப்போ தங்கி படிக்கல, தங்கி படிக்கல. ஸோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 34 ஒரு பஸ்ஸில் தான் போவேன். கடகடன்னு காலையில் போய் சீட் போட்டுட்டு உட்காந்துட்டு, விண்டோ சீட் உட்காந்துட்டு புக்கை திறந்து வச்சு படிச்சுட்டு போவேன். திருப்பி வரும்போது படிச்சுட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம், ஐ வாண்ட் டு யூஸ் இட் ஆல்வேஸ் பாசிட்டிவ்லி. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் ஷெடியூல் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது உங்களோட கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் நான் வந்து லைஃப்பில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் கிடையாது, லைஃப்பில் அவங்க நினைக்கக்கூடிய பல கனவுகளை அவங்க எட்ட முடியாமல் போகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து அவங்க வந்து தொடர் முயற்சி இல்லாமல் போகிறது. பெர்சவரன்ஸ்னு சொல்லுவாங்க. சீக்கிரமே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது. கரெக்ட், ஷார்ட் கட் அப்படி இருக்காது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். பர்சவரன்ஸ் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ 10 நாள் படிச்சுட்டு விடுறது, 1 மாதம் படிச்சுட்டு தொடர்ந்து முயற்சி இருக்கணும். ஸோ அது இரண்டாவது. மூன்றாவது வந்து உங்களோட கமிட்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ். அது ரொம்ப 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 முக்கியம். என்ன பண்ணுறீங்களோ உங்கள் முழு மனதையும், உங்களோட முழு ஆற்றலையும், உங்கள் முழு எஃபர்ட்ஸையும் அதில் போடணும், முழு திறமையும் அதில் போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோவாக படிப்பாங்க, என்ன தவறு பண்ணுறனே தெரியாது, என்ன படிக்கணுன்னே தெரியாது, இல்லை டெஸ்ட் எழுத மாட்டாங்க. நிறைய அது ஃபோக்கஸ் வேறு இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கணும். ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் இருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஹாபீஸ், லிஷர், ரெஸ்ட்டு, ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி அது ஒரு பாசிட்டிவான ஒரு விதத்தில் உங்களை லைஃப் எடுத்துகிட்டு போக முடியும். நான் சின்ன வயசில் அப்பா இருந்ததுனால, சின்ன வயசுலேருந்தே அந்த இது பார்த்ததுனால கொஞ்சம் அந்த பக்குவமாக இருப்பேன். நான் வந்து சந்தோஷமாக விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது, இருப்பேன், அதுவும் இருப்பேன். பட் நான் சொன்னீங்களா, எல்லாத்துக்கும் நான் ஒரு லிமிட் வச்சுருப்பேன். இந்த லிமிட் தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லிமிட் வச்சுருப்பேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஷெடியூல் எப்படி இருக்குன்னா, சண்டே மத்தியானம் 4 மணிக்கு அப்புறமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஐ வில் பி ரிலாக்ஸிங். அம்மாவோட வெளியே போவேன், படத்துக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட போவேன், இல்லைன்னா நானே ஏதாவது படம் போட்டு பார்ப்பேன், இல்லை டிவி பார்ப்பேன், எதையாவது பண்ணுவேன். ஸோ அந்த ஹாஃப் டே இஸ் ஃபார் மீ கம்ப்ளீட்டாக. அதே போல் பார்த்தீங்கன்னா தினமும் நான் ஒரு மணி நேரம், அந்த டைமில் தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிவிடுவேன். நான் கரெக்டாக காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், 6லேருந்து 6:30 எழுந்திரிச்சிடுவேன். எக்ஸசைஸ், ஜிம் போய்ட்டு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்து தயாராகிட்டு கடகடன்னு நான் கிளம்பி பஸ்ஸில் ஏறி ஒரு 8 மணிக்கு, ஏன்னா எனக்கு 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 8:30 கிளம்பிடுவேன். எவ்வளோ நேரம் தூங்குவீங்க சார்? ஒரு 6 to 7 hours தூங்கிடுவேன். மினிமம் 6 hours to 7 hours தூங்கிடுவேன். ஏன்னா 7 hours தூக்கமாவது மினிமம் இருந்தால் தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும், அனைத்து உறுப்புகளும் சீராக வேலை செய்யும். இது வந்து நான் சொல்ல, இது சயின்ஸ் சொல்லுது. நான் அதனால தான் யாராவது சொல்லுவாங்க நான் 16 மணி நேரம் படிப்பேன்னு. அது நான் பொய்யின்னுவேன். ஏன்னா 16 மணி நேரம் ஒரு மனிதர் படித்தா அப்போ எப்போ சாப்பிடுவார், எப்போ அவரோட மற்ற வேலைகளை பார்ப்பார், எப்போ அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். 16 மணி நேரம் படித்தவங்களால ஒரு வாரத்துக்கு மேலே படிக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு மேலே படித்தா கோமாக்கு போயிடுவாங்க. நான் விளையாட்ட கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு மீட்டிங்கில். ஏன்னா அது வந்து போய் ஹம்பக். ஏன்னா சயின்ஸுங்கிறது இட்ஸ் அ ப்ரூவன் தியரி. சயின்ஸை தான் நம்ம நம்பணும். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளோ மணி நேரம் தூக்கம், இவ்வளோ மணி நேரம் ரெஸ்ட் வேணுங்கிறது வந்து இயற்கையாக ஒரு முடிவு பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ரெஸ்ட் மஸ்ட்.